பெப்பர்மின்ட் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு ஷாலட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1½ டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அண்ட் 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நல்லா ஃப்ரெஷ்ஷான மின்ட்டும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3லேருந்து 4 காய்ந்த வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்பைஸ் டாலரன்ஸ்க்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூட நீங்கள் உங்களுக்கு வந்து சேர்த்துக்கலாம். கூட ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்ல மஷியாக வந்து வேகிறப்போ நம்ம வந்து ஒரு பழுத்த நாட்டு தக்காளியும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் வந்து சேர்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மஷ்ரூம் வந்து பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பாக்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 2 பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து மசாலாவோட சேர்த்து வணக்கி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவுக்கு மசாலா பவுடர்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. மசாலா லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் இட் செல்ஃப் ரிலீஸ் சம் வாட்டர். ஸோ பார்த்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல கொதி வந்து அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் மேலே லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸும் கார்னிஷ் பண்ணி விட்டுருங்க. ரொட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட அடிப்பொலி காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பெப்பர்மின்ட் மஷ்ரூம் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர். டாடா, பை.